மக்களே, இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக ப்ளஸ் கிளியராக மார்க்கெட்னா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் டெய்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நான் உங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பாவோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க. அதுதான் உங்களோட சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் வியூஸை எனக்கு கொடுக்கறது, கமெண்ட்ஸ் போடுறது. ஸோ இதை நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட மணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கேட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றத நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும், அந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும் ரொம்ப நாள். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, ரிவ்யூ முடிஞ்சு நம்ம டைரெக்டாக இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜொமேட்டோ, செப்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ இவங்களுக்கெல்லாமே ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ராபேக்கை விட இது நன்மை தான். அதாவது யாருக்கு அப்படின்னா அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் நன்மை. ஏன் அப்படின்னா நானும் இந்த டெலிவரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ நீங்கள் ஓட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது 10 டெலிவரி பண்ணாலே எங்களுக்கு இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே பார்க்கல அப்படின்னா அந்த 10 டெலிவரிக்குள்ளே 1000 ரூபா வரலன்னா அதை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 10 ஆர்டர் பார்க்க வேண்டிய இடத்துல 30 ஆர்டர் பாரு. 30 ஆர்டர் பார்த்த அப்படின்னா உனக்கு 1000 ரூபா கிட்ட வரல அப்படின்னா நான் உனக்கு அப்போ 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, நான் இந்த 30 ஆர்டர் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு டெலிவரியை டெலிவரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க தள்ளலைனாலுமே உங்களோட அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ 30 டெலிவரி நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ப்ளஸ் நிறைய ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இதில் உருவாகுது அப்படின்றதால கோர்ட் இதில் தலையிட்டு ஸோ இந்த 10 நிமிஷம் அப்படின்ற கதெல்லாம் வேண்டாம், ஸோ இதை எடுத்துருங்க, அவங்கள ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இப்போ இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த ப்ரீவியஸ் வீக்ஸில் இவங்க போராடிட்டெல்லாம் இருந்தாங்க. ஸோ அதுக்கான நீதியாக இப்போ கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு நன்மை. ப்ளஸ் நம்ம வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு கொடுக்குறவங்க 10 நிமிஷத்தில் தான் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு நம்ம ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ இல்லை. மேபி நான் இல்லை, வரும்போது வரட்டும் அப்படின்னு தான் நான் உட்காந்துருப்பேன். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஆர்டர் போட்டுருவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுருங்க. ஸோ அவங்க வர்றதுக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு வாலண்ட்ரியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல டாப்பில் தான் இருந்தாங்க. ஸோ அது மக்களே தெரியுது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். செகண்ட் நம்மளோட நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஸோ இவர் அதிமேதாவி. நம்ம நியூ இயர் வரும்போதே சொல்லியிருந்தாரு வேர்ல்டு ஃபுல்லாக பீஸ் இருக்கணும், எல்லா இடமும் அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறதுக்கு செய்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக செய்கிறாரு. அதாவது இப்போ நம்ம மோடியை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார், அப்போ இவர் அவரோட எதிரியாக நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஈரானில் 25% டியூட்டி போட்டிருக்காரு, அதாவது டேரிஃப் போட்டிருக்காரு. ப்ளஸ் அவரு கூட நம்ம யாருன்னா வர்த்தகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லி முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இன்னும் நம்மளுக்கு கூடுதலாக டேரிஃப் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஈரானோட அந்தளோட மதிப்பு, அவங்களோட காசோட மதிப்பு வந்து 0 வேல்யூவில் இருக்குது டாலருக்கு எதிராக. அதே மாதிரி நம்மளோட பைசாக்கே நம்ம வந்து ₹1 கொடுத்தோம்னா அவங்க 12,666 கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது இன்னைக்கு ஈரானில். ஸோ இது வந்து ரொம்ப பேடு. என்னதான் இருந்தாலுமே அவங்க கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, அதை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம எதுக்கு இதில் கிராஸ் ஆகி அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நீதி அரசருக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். ஸோ வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னாலுமே அவங்க கீழே தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் அப்படின்றத வந்து நல்லா புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ ஓகே, இவர் எவ்வளோ நாள், இன்னொரு 2 வருஷம் தாக்கு பிடிச்சா இவர் டாட்டா பாய் பாய் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த நியூஸாக நம்ம பார்க்க போகிறது இந்த பட்ஜெட் நியூஸ் தான். ஸோ பட்ஜெட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்றுன்னு ஏற்றுவாங்க. ஆல் டைம் ஹை, அடுத்த ஆல் டைம் ஹை, இல்லை வந்து 1 மந்த் ஹை, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரேலி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டோட இந்த வேர்ல்டு செட்டனிட்டி வந்து சரியில்லை. ஸோ மார்க்கெட் நியூஸ் வந்து ஒன்றுமே ஒழுங்காக வரமாட்டேங்குது. இந்த ட்ரம்ப் ஒரு பக்கம் நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் சில்வர் ஏறுது, இந்த பக்கம் கோல்டு ஏறிட்டு இருக்கு, பாண்ட்ஸ் எல்லாமே ஏறுது. பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏறலை அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து ஒன்லி எஃப்ஐஐஸ் ப்ளஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் மட்டும்தான். ஆனால் வந்து நம்மளை சுற்றி இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை நோக்கி போகும்போதெல்லாம் நல்ல நியூஸ், பெரிய நியூஸ் இருக்குது. பட் ஆனால் ஒன்றுமே வந்து இங்கே வந்து சக்ஸஸ் ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ரீசன் தான், செல்லிங் ப்ரெஷர். எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாமல் நம்ம வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மார்க்கெட் முழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அதோட ரியாலிட்டி. அதனால் வந்து இந்த பட்ஜெட்டு வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்தியன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் ஆனால் அனலைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேண்டாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து அடுத்த ஐக்கு கொண்டு போயிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியாமல் கீழே இறங்குறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை பார்க்கலாம். ஸோ டேட்டாவில் வந்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 கோடிக்கு வந்து விற்று வச்சிருக்காங்க. இந்த 1500 கோடி வந்து இந்த கன்சிக்யூட்டிவாக 3000 கோடி வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே. பட் ஆனால் ஓரளவுக்கு பாதி ஆயிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நேற்று வந்து கொஞ்சம் அந்த ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கிட்ட பேச போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருந்தது. அதாவது 25,600 கீழே வந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டு அப்படியே வந்து ஓரளவுக்கு கன்சிக்யூட்டிவாக மேலே ஏறி ஒரு 100 பாயிண்ட் வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கான ரீசனும் இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்றைக்கி வந்து ஆப்ஷனில் வந்து நீங்கள் புட்டு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி கால் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வாலண்டரி அப்படி இருந்தது. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏன் கீழே விழுது, அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க மின்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் தான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தான் இருக்குது. அதை நம்ம வந்து பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எந்த டைமில் என்ன குண்டை எடுத்து போட போகிறாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவதாக வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த குருடாயில் வந்து ஹையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. அதுக்கான ரீசன் வந்து இந்த யூஎஸ்காரன் சும்மா இல்லாமல் ஈரான் மேலே வந்து டேரிஃப் போட்டதால். ஸோ ஈரான் மேலே இதுக்கப்புறம் யாரும் வர்த்தகமும் பண்ணக்கூடாதுன்றதால குருடாயில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியானதால் இந்த குருடாயிலோட ப்ரைஸும் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவன் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளெல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிக்சடு Q3 ஏர்னிங்ஸ் தான் இருக்குங்க. இது மெயினாக நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா அதாவது ஒரு ரிசல்ட் வரப்போகுது, குவார்ட்டர் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசிஎஸ் தான் விடுவாங்க. அவங்க விடும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் விடுவாங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு போன வாட்டி இல்லைனாலும் இந்த வாட்டி ஒரு 100 ரூபா அதை விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து 2000 கோடிக்கு மேலே வந்து இவங்க வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் வந்து விளாண்டுருச்சு முந்தா நேற்றுலேருந்து. ஸோ அதுக்கான பிரதிபலிப்பும் இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருந்ததுக்கும் காரணம் வந்து இந்த HCLும் TCSும் தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த ஸ்டாக் ரெண்டையுமே வந்து
ஓரளவுக்கு டிஐஸ் இல்லை எஃப்ஐஐஸ் யார் விளாண்டாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நேற்று நியூஸ் தெரிஞ்சிருச்சு, டிசிஎஸ் வந்து ரிசல்ட் சரியில்லை, இன்னைக்கு மார்க்கெட்டில் போட்டு அடிப்பாங்க அவங்கள அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் புட்டில் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த புட்டில் வாங்கினவங்கள எல்லாரையும் செல் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான ரீசனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறக்கி விட ஆரம்பிப்பாங்க, அதாவது ஏற்றி விடுவாங்க. புட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கீழே விழணும், அந்த ஸ்டாக் விழுந்தால் தான் புட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் புட்டில் வாங்க வச்சுட்டு இவங்கெல்லாம் காலில் வாங்கி அன்னைக்கு சம்பாரிச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு, இதுதான் நம்மளுக்கும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மார்க்கெட் ஹைலைட்டாக நம்ம சொல்ல வேண்டியது. அடுத்தது நியூஸாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 ப்ளஸ் வந்து சென்செக்ஸோடதை நம்ம பேசிக்காக வெளியே பார்ப்போம். அதுக்கப்புறம் சார்ட்டில் நம்ம அடுத்த பேஜில் நான் காட்டுறேன். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 25,732 அப்படின்றதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 57 பாயிண்ட்ஸ் வந்து நேற்றை விட இன்னைக்கு லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 83,627 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 30% வந்து, அதாவது 0.30% வந்து டவுனில் இருக்குது. பட் ஆனால் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே அப்பில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் ஏஷியாவில் இருக்கா, இல்லை இந்த பக்கம் மிடில் ஈஸ்டில் இருக்கா, இல்லை அந்த பக்கம் யூரோப்பில் இருக்கா, என்னன்னே தெரியல. எந்த கான்டினென்ட்டில் இருக்கும்னு தெரியல. நம்ம மார்க்கெட் மட்டும் எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது ஒரு 250 பாயிண்ட் நேற்றை விட இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நிஃப்டியும் அந்த சென்செக்ஸு. அதே மாதிரி நம்ம இந்த கோல்டு சில்வர் ரேட் வந்து டெய்லி ஒரு ஹையே போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த இடிஎஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த இடிஎஃப்ல வந்து 15%க்கு மேலே வந்து அக்குமுலேஷன் பண்ண முடியாது. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், சம்திங் இந்த மாதிரி இருக்கிற எல்லா அஷூரன்ஸும் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு கேப் வச்சிருப்பாங்க. இந்த கேப்ல நீ இவ்வளோதான் இந்த செலுத்த முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த கேப்பை வந்து இந்த கோல்டும் சில்வரும் ஃபில் பண்ணிடுச்சு. இடிஎஃப்லேயே ஆகட்டும், இல்லை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரியான ஃபண்ட்ஸு பாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ண உடனே இப்போ வந்து அதை வந்து செல் பண்ணி வேற எதனா மெட்டீரியல்ஸில் கொண்டு போய் போடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கிறதால ஸோ இடிஎஃப் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் ஒரு 5 நாளைக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து ஒரு 10% கிட்ட கூட கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது கோல்டு அண்ட் சில்வரில். பட் ஆனால் ஃபிசிக்கலில் இறங்காது, ஒன்லி டிஜிட்டலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் இறங்கும். ஸோ இதுக்கு தான் இந்த பெரிய பெரிய அனலிஸ்ட் சொல்லுவாங்க, டிஜிட்டலை வந்து நான் நம்ப மாட்டேன், நான் ஃபிசிக்கலாக தான் வாங்குவேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு நியூஸாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ அடுத்த நியூஸாக என்னன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸாக வந்து இந்த ஐசிஐசி லெபனார் இவங்க வந்து Q3 ரிசல்ட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்டு ப்ராஃபிட் வந்து 9% ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதாவது 9% போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து டிக்ளைனில் பண்ணியிருக்காங்க, குறைவாக கொடுத்துருக்காங்க. வெறும் 658 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ப்ராஃபிட் பண்ணாலுமே போன வாட்டி விட இந்த வாட்டி ரொம்ப கம்மி அப்படின்றது வந்து ஒரு அடியாக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 12% வந்து இவங்க வந்து இயர் ஆன் இயரில் வந்து ஹையே இருக்காங்க. பட் ஆனால் இயர் ஆன் இயர்னும் போது நம்மளுக்கு 4 குவார்ட்டர் உள்ளே வரும். ஸோ அதில் வந்து 2 குவார்ட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே இந்த பர்சன்டேஜ் வந்திருக்கும். ஸோ இது வந்து 12% அப்படின்றத வந்து காமனாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதேமாரி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி. ஸோ நான் சொன்ன மாதிரி நிஃப்டி சார்ட் பார்ப்போம். ஸோ நிஃப்டி சார்ட்டில் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு பாட்டம் அவுட் எடுத்திருக்கு நிஃப்டி வந்து. ஸோ இங்கேருந்து நேராக பவுன்ஸ் பேக் ஆகுது, பவுன்ஸ் ஆகி ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று நீங்கள் இன்னைக்கு காலைல நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ இங்கேருந்து போச்சு அப்படின்னா மேலே சஸ்டைன் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து கீழே இறங்கி மறுபடியும் இது அடுத்த ரவுண்டுக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,714 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த சைடு இது மூவ் ஆகும் அப்படின்றத வந்து நாளைக்கு நியூஸ் ப்ளஸ் வந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து அநேகமாக மேலே போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த டேரிஃப் எல்லாமே வந்து விலக்கி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க ஊர்லேயே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க நாளைக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஜட்மெண்ட்டாக இருந்தால் மார்க்கெட்டை வந்து கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த நம்ம போட்டிருக்கிற லைனெல்லாம் உடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுதா, இல்லை இன்னும் கீழே லைன் நீ போடுறா அப்படின்னு சொல்ல போதா அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். வாங்க பிஎஸ்சியோட டெக்னிக்கல் வியூ பார்ப்போம்.
ஸோ சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ. சென்செக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருந்தது 84,500. ஸோ அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணுச்சு. அங்கேருந்து அடுத்த சப்போர்ட்டை வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துச்சு. ஸோ அதையும் கேப் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக இது சஸ்டெயின் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக லோ வந்திருக்குது 82,800 வந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதை நான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத வந்து நான் சொல்ல முடியாமல் இருக்கேன். ஏன் அப்படின்னா 82,000 வரைக்கும் இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பேர் இதை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம போனதால நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மார்க்கெட்டோட வாலண்டரி ப்ளஸ் வந்து மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தில் புரிஞ்சிக்கிறோம்ல. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட அனலைஸ் எனக்கு தான் புரியும், உங்களோட அனலைசேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். இந்த 82,000 தொட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தொட்டுட்டு அடுத்த லெவலை வந்து இது ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் இது கன்சல்டேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து ட்ரெண்ட் லைன் போடலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் எப்படி போடுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி. ஸோ இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கை எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரியல. நான் வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்குங்க, ஒரு பாட்டம் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதாவது போன மாதம் 30ஆம் தேதி வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். 2,576 ரூபா ரேஞ்சில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் கொடுத்து, அதாவது வித்தின் 15 டேஸ்க்குள்ளேயே வந்து ஒரு 300 to 400 rupees வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய லெவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இதுக்கப்புறம் நம்ம கை கட்டி வேடியை பார்க்குறதுல மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரும்போது சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், என் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் வந்து இப்போ கூட வாங்குற ரேட்டில் தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா 2026 15ஆம் தேதி 1ஆம் மாதம் இவங்களோட ரிசல்ட் வருது. ஸோ இது வரைக்கும் வந்த கம்பெனி எல்லாமே வந்து ஒரு லோவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் ஆகட்டும், இல்லை வந்து குவார்டர் ஆன் குவார்டரில் வந்து லோவை ப்ராஃபிட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஏதோ ஒரு 12% கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஞ்சல் ஒன்னை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவங்களோட அந்த யூசர் க்ரோத் ஆகட்டும், எஃப்எண்டோட ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது, இன்னும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கோம். ஸோ இது வச்சு 15ஆம் தேதி வரை இதோட ரிசல்ட் இருக்குன்னும் போது 15ஆம் தேதி நம்மளோட மார்க்கெட்டும் லீவு. ஸோ 16ஆம் தேதி டைரெக்டாக வந்து இது எங்கே கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ ரிசல்ட்டும் வரப்போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே பை பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான், உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இதோட டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். ஸோ இதே பாட்டம் அவுட் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்போர்ட் ஜோன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பாட்டம் அவுட்டில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அடுத்த ரேஞ்சாக வந்து நான் இங்கே எங்கே டைரக்ட் ரேஞ்சாக எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,500 வரைக்கும் இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகாமல் போகும். அதுக்கப்புறம் இது சஸ்டெயின் பண்ணுறத விதத்தை பொறுத்து, ஸோ நியூஸ் பேஸை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து இந்த வாட்டி ஒரு 3,000 ரேஞ்ச் போகலாம். இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில், இல்லை 1 or 2 மந்தில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். எத்தனை பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோ ஓகே நல்லவங்களுக்கு போய் சேருது, புரியுது என்னோடய வீடியோ அப்படின்றத நான் வந்து உங்ககிட்டேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமலேயும் அதேமாதிரி வீடியோஸை பாருங்கள். ஸோ நன்றி மக்களே.